Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் உயிரெழுத்தோட ஒலிகள். அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வவல்ஸோட சவுண்டோ இல்லை வவல் லெட்டர் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட வராது. அதனால இங்கிலீஷ் நம்ம படிக்கணும் எழுதணும் அப்படின்னா இந்த வவல் சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ தமிழில் கூட சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் உயிரெழுத்துக்களோட ஓசை சில இடங்களில் வரும். ஆனால் இங்கிலீஷில் மஸ்ட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் வவல்ஸ் இல்லாமையோ வவல்ஸோட சவுண்ட் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாங் வவல். ஸோ நெடில் உச்சரிப்புகள் பார்த்துருக்கோம் இல்லையா, AEIOU. ஸோ வவல் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 5 இருக்கு. ஏ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஐ, ஓ, யூ. இது இல்லாமல் வை அப்படிங்கிற எழுத்துக்கும் நமக்கு என்னன்னா உயிரெழுத்துக்களோட சவுண்டு இருக்கு. இப்போ சில வார்த்தைகளை நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு வேர்டு கூட வவல் சவுண்டோ வவல் எழுத்தோ இல்லாமல் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வேர்டு இருக்கு பி வைன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பியும் கான்சனன்ட் தான் வையும் கான்சனன்ட் தான். அப்போ எப்படி இந்த வார்த்தை வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே எப்படி வரும்னா பிக்கு கான்சனன்ட்டோட சவுண்டு வரும், வைக்கு வவலோட சவுண்டு வரும். ஸோ அதாவது பை அப்படிங்கும்போது இங்கே ஐ சவுண்டு, ஐயோட லாங் சவுண்டான ஐங்கிற சவுண்டு இங்கே வைக்கு வரும். அப்போ வைங்கிறது நமக்கு கான்சனன்ட்டோட சவுண்டும் இருக்கு, வவலோட சவுண்டும் இருக்கு. ஸோ இந்த லாங் வவல் சவுண்டு எப்படி உச்சரிப்புகள் எந்தெந்த இடத்துல வரும் அதுக்கான ரூல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி ரீடிங் ரைட்டிங் இருக்குன்றதை பற்றியும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஏயோட சவுண்ட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இப்போ லாங் சவுண்ட் அப்படின்னா ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக லாங் சவுண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ ஏன்னா இதை என்னன்னு சொல்கிறோம், இந்த எழுத்தை ஏன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் இதோட லாங் சவுண்டு. அதே மாதிரி இ அப்படின்னா ஈங்கிற சவுண்டு, ஐங்கிறதுக்கு ஐங்கிற சவுண்டு. ஸோ அதுதான் அதோட லாங் சவுண்டாக இருக்கும். அதனால் ஷார்ட் சவுண்டு மட்டும்தான் நீங்கள் படிச்சுக்கணும். லாங் சவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் இஷ்யூவே இருக்காது. இப்போ நம்ம பாருங்கள் இதோட பேட்டர்ன் அப்படின்றது என்ன உங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஏக்கு மட்டும்தான் ஏங்கிற சவுண்டு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸில் வரும்போதும் அதோட சவுண்டை நம்ம ஏன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ரீடிங் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏ வர இடத்துல ஏங்கிற சவுண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இங்கே ஏங்கிற ஸ்டார்டிங் சவுண்டு ஏஞ்சல், ஏஞ்சல் அப்படின்னு படிப்போம். எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்கிற சவுண்டு. அப்போ ஏன் ஜி இ ஜ சவுண்டில் வரும், ஜல் ஏஞ்சல். அதே மாதிரி ஏப்ரான், ஏப்ரான், ஏப்ரான் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஸ்டார்டிங்கில் நமக்கு ஏ இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற லாங் சவுண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க பேட்டர்ன், இதுக்கும் நம்ம ஏங்கிற சவுண்டு தான் சொல்லணும். ஸோ இதோட பேட்டர்ன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ ஏ பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ஈ போட்டிருக்கோம் இல்லையா, இதை டேஷ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ அது வவல்ஸ் இல்லாமல் மீதி இருக்க கான்சனன்ட் பி, சி, டி, எஃப், ஜி இந்த மாதிரி எந்த கான்சனன்ட் வேணாலும் 21 கான்சனன்ட்ஸில் வரலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஆனால் ஏக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட், அதுக்கு அடுத்தது இ வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி படிக்கணும்னா ஏங்கிற சவுண்டில் படிக்கணும். அதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ சியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இக்குங்கிற சவுண்டு தான் சியோட சவுண்டு. இப்போ நம்ம கொடுத்துருக்க பேட்டர்னில் பாருங்கள் இடையில என்ன கான்சனன்ட் வருது, கே வருதா. இந்த வேர்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த ஈயோட சவுண்டு ஏ இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேயோட சவுண்டை லாஸ்ட்டில் படிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏ இக்கு, அதுக்கப்புறம் ஏ, அடுத்தது இக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இக்குங்கிற சவுண்டு எது, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கான்சனன்ட்டோட சவுண்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேட்டர்னில் AEIOU இந்த 4க்குமே இருக்குது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் இதை படிக்கணும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா கு ஏ கே இக், கேக் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க கு ஏ கே இட், கேட். இந்த டீயோட சவுண்டு லாஸ்ட்டில் வரும். ஸோ இதை ஆட் பண்ணி தமிழில் எழுதி படித்தோன்னா பாருங்கள் இக்கு ஏ கே இக், கேக் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ ஏ டேஷ் ஏ அப்படிங்கிறது இந்த டேஷில் உங்களுக்கு எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ நமக்கு இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் சேர்த்து என்ன சவுண்டு கொடுக்கணும், ஏங்கிற லாங் சவுண்டு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ இதுக்கும் ஏங்கிற சவுண்ட் தான், ட்ரெயின், ட்ரெயின். ஓகே.
ஸோ இது வந்து ஏங்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ அதை வந்து நம்ம சொல்லும் போது ஏ அப்படின்னு தான் முடியும். மெயில் மெயில் படிப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஏங்கிற லாங் சவுண்டு, ஏயோட லாங் சவுண்டு தான் வந்து வருது. அதே மாதிரி ஏயும் வையும் சேர்ந்து வந்தாலும் ஏங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். இந்த மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் வார்த்தையோட லாஸ்ட்டில் வந்து வரும். ஸோ அப்போது இங்கே ட்ரே டு ஏ ரே ட்ரே ஸ்ப்ரே. ஸோ இங்கேயும் வந்து ரேங்கிற சவுண்ட் தான் வந்து வரும். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் கொடுக்கணும்? நீங்கள் ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் எயிட். ஸோ இங்கே வந்து எயிட் அப்படின்னு படிக்கிற ஈ போடுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இங்கிலீஷோட ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் அந்த ஏங்கிற சவுண்டை தான் அவங்க வந்து இதில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஏயோட லாங் சவுண்டுக்கான பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ரீடிங்க்கு ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 3 பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இந்த ஏன்ற சவுண்டு, லாங் ஏன்றது ஏ சவுண்டு தான். ஸோ அதில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேன் ரெயின் ஏ சவுண்டில், இதுவும் ஈஐயும் ஏங்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஏங்கிற சவுண்டில் தான் வரும். இஏ எப்படின்னா பிரேக். ஸோ இதை எப்படி படிப்போம்? ப ஏக் பிரேக் கிரேட். ஸோ இங்கே வந்து இது என்ன சவுண்டு? ஏங்கிற சவுண்டில் தான் வந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஈவை ஏ சவுண்டு தே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஏயோட லாங் சவுண்டுக்கான பேட்டர்ன்ஸ். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு படிக்கும் போதும் சரி எழுதும் போதும் சரி இந்த காம்பினேஷனில் வரும்போது இதுக்கு ஏ சவுண்டு இருக்குது, லாங் ஏ சவுண்ட் இருக்குன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஈ பார்க்க போகிறோம். ஈயோட லாங் சவுண்டு என்னது? ஈங்கிற சவுண்டு தான். ஸோ ஈயோட அந்த பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். இது எப்படி படிக்கணும்னா ஈ. அப்போ இங்கே எப்படி படிக்கணும்? ஈ இட் ஈட். அதே மாதிரி ஈகிள் ஈகிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த டேஷ் சொன்னேன் இல்லையா? ஸோ 2 ஈ வரும், சென்ட்ரலில் ஒரு டேஷ் வந்துச்சுனாலும் ஈங்கிற லாங் சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போது தீஸ் தி இஸ் தீஸ். நெக்ஸ்ட் 2 ஈ வந்தாலும் லாங் ஈ சவுண்டு தான் டி சி. அதே மாதிரி ஈயும் ஏயும் சேர்ந்து வந்துச்சுனாலும் நமக்கு ஈங்கிற சவுண்டில் வந்து வரும். சீட் லீப். ஸோ இங்கே எல்லாமே ஈங்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். அடுத்தது பாருங்க ஈஒய். ஸோ இதுவும் வந்து என்ன சவுண்டில் வருது? லாங் ஈ சவுண்டு. அப்போது கீ இக்கு ஈ கீ கீ அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்ததும் நமக்கு வந்து பாருங்க ஈயோட லாங் ஈ சவுண்டு ஈங்கிற சவுண்டு வருது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிற சவுண்டு தான் வரும். எப்படி வரும்னா இப்பு ஈ பீப்பிள் பீப்புள் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஈஓக்கு வந்து ஈங்கிற சவுண்டு வந்து வரும். அடுத்தது ஐஇ ஐஇ வந்துச்சுன்னா ஈ சவுண்டு. எப்படி படிக்கணும்? இஃப் ஈ ஃபீல்டு ஃபீல்டு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப். ஸோ இது வந்து எஃப்ஐஇஎல்டி. ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நமக்கு இப்படி வராது எஃப்ஐஇஎல்டி. அப்போ இங்கே வந்து என்ன சவுண்டு வரும்னா ஈங்கிற சவுண்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சீஃப். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிற சவுண்டு. எப்படி? சிட்டி சிட்டி அப்படின்னு படிக்கும், சிட்டி ஈ சவுண்டில் முடியும். அதே மாதிரி ஃபன்னி ஃபனி அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கு ஈங்கிற சவுண்டில் வந்து முடியும். ஸோ ஈயோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க வவல் வந்து ஐ. ஸோ ஐக்கு வந்து எப்படி வரும்னா லாங் சவுண்டு ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஐன்னு போது ஐ ஐஸ் ஐ சிஇ சவுண்டு வந்து இஸ்ன்ற சவுண்டு வரும். அதே மாதிரி ஐட்டம் ஐட்டம். நெக்ஸ்ட்டு டி சாரி ஐ டேஷ் இ டி டேஷ் இ இல்லை ஐ டேஷ் இ. இதுக்கும் என்ன சவுண்டு வரும்னா ஐங்கிற சவுண்டு தான் வரும். அப்போ எப்படி படிக்கணும்? ஐ டைம் மை மைன். ஸோ இந்த ஈக்கு வந்து ஐக்கும் சேர்த்து நம்ம ஐங்கிற சவுண்டு வந்து கொடுத்துட்டோம். அப்போ மைன். அதே மாதிரி ஐ ஈனாலும் ஐங்கிற சவுண்டு தான். அப்போ இல் ஐ லை இப் ஐ பை அப்படின்னு சொல்லி படிக்கணும். வைக்கும் ஐங்கிற சவுண்டு இருக்குது, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை ட்ர் ஐ ட்ரை க்ரை. அதே மாதிரி ஃப்ரை எஃப்ஆர்ஒய் ஃப்ரை. ஸோ இங்கேயும் ஐங்கிற சவுண்டு. ஐ லெட்டருக்கு ஐங்கிற சவுண்டு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அடுத்து மிடில்லையும் பார்த்தீங்கன்னா ஐன்னு வரும். இம் ஐ மைண்ட் மைண்ட் வைல்டு வைல்டு. அடுத்தது ஒய்இ ஐ சவுண்டு பை. ஸோ இது வந்து பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஐங்கிற சவுண்டு தான் வரும். அதே மாதிரி ஐஜிஹெச். ஸோ இந்த எழுத்து 3 சேர்த்து என்ன சவுண்டு வருது? ஐங்கிற சவுண்டு. நைட்
குட் நைட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ நைட், ஹை, ஹைட், வெயிட். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஹெச்க்கு வந்து மூணுக்குமே சேர்த்து நம்ம என்ன சவுண்டு வரும்னா ஐங்கிற சவுண்டு தான் வந்து சொல்லுவோம். ஸோ ஐயோட பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓக்கு வந்து லாங் ஓ சவுண்டு வந்து ஓங்கிற சவுண்டு. இது ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓவல், ஓப்பன். ஸோ ஓப்பன், ஓப்பன் அப்படி தான் படிப்போம். ஓ டேஷி. ஸோ சேம் இதே தான், ஓங்கிற சவுண்டு. இடையில எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். அப்போ என்ன சவுண்ட் கொடுக்கணும்? இன் ஓ, நோ, இஸ், நோஸ். ஓட், ஓட் பண்ணுறோம் இல்லையா நம்ம எலெக்ஷன் டைமில். ஸோ ஓட், இங்கேயும் ஓங்கிற சவுண்டு தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஓவும் ஈயும் சேர்ந்தும் என்ன சவுண்டு வருது? ஓங்கிற சவுண்டு. டோ, டோ ஃபிங்கர் இருக்கு இல்லையா? இட்டு ஓ, டோ. ஓ ஏக்கும் ஓங்கிற சவுண்டு. அப்போ இல் ஓ, லோ, டு, லோடு. போ எட், போட், லோட், போட். அதே மாதிரி ஓயூஜிஹெச். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரும்போது என்ன சவுண்டு வருது? ஓங்கிற லாங் சவுண்டு வருது. அப்போது எப்படி படிக்கணும்? தோ, தோ. அதே மாதிரி ஓ டபிள்யூ, ரெண்டு எழுத்து சேர்ந்து வரும்போதும் ஓங்கிற சவுண்டு. க்ரோ, ஸ்னோ. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓங்கிற லாங் சவுண்டு வந்து வரும். அடுத்தது ரெண்டு ஓ சேர்ந்து வரும்போது ஓங்கிற சவுண்டு. ஃப்ளோர், டோர், ஃப்ளோர், டோர் படிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே லாங் ஓ சவுண்டுக்கான பேட்டர்ன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய வார்த்தைகளை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஏஇஐ ஓ வரைக்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டு வவல் லெட்டர் வந்து யூ. ஸோ யூக்கு வந்து ஃபஸ்ட்டு சவுண்ட் பாருங்கள். யூங்கிற சவுண்டே யூ அந்த எழுத்தோட பேரே வந்து வரும், யூங்கிற சவுண்டு. அப்போ யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் படிப்போம் இல்லையா? யூனிஃபார்ம். ஸோ இங்கே வந்து யூங்கிற சவுண்டு வந்து நமக்கு வரும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ டேஷ் இ. ஸோ இதுக்கு வந்து நமக்கு யூங்கிற சவுண்டு தான் வந்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கியூப். ஸோ இங்கே வந்து யூ சவுண்டு, யூ டேஷ் இ வருது இல்லையா? ஸோ யூ டேஷ் இக்கு வந்து யூ சவுண்டு, கியூப். அதே மாதிரி வந்து கியூட், சியூடிஇ, கியூட், கியூ இட், கியூட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ், ஹியூஜ், ஃபியூஸ், எஃப்யூஎஸ்சி, ஃபியூஸ். இதுக்கு எல்லாமே யூங்கிற சவுண்டு தான் வந்து வரும். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஇ சேர்ந்து வரும்போது யூ சவுண்டு. ஸோ அப்போ வந்து ரெஸ்கியூ, யூவில் முடியும் பாருங்கள். யூஇ வந்து யூவில் முடியும், ரெஸ்கியூ. அதே மாதிரி வந்து இயூக்கு வந்து யூ, யூரோப், யூரோப் சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூரோப்க்கு வந்து இங்கே யூ சவுண்டு தான் வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ, டியூ, ஃபியூ. இங்கே எல்லாமே யூவோட இந்த லாங் சவுண்டு தான் இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்ததாக இதில் இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள் யூவோட லாங் சவுண்டில். ஸோ இங்கே வந்து யூ, ஸ்டூ, இது வந்து ஊ சவுண்டு வந்து வரும். ஸோ யூக்கு வந்து லாங் சவுண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூன்ற சவுண்டு மட்டும் கிடையாது, ஊங்கிற சவுண்டு இருக்கும். அப்போ ஊங்கிற சவுண்டு வரும்போது ஸ்டூடெண்ட், ஊ சவுண்டு. ஸ்டூ, டூ, ஊ சொல்கிறோம் இல்லையா? ஸ்டூடெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டில் ப்ரூவ், ஊ, ப்ரூவ், ப்ரூவ். அதே மாதிரி ஊ சவுண்டில் ஷூ, இஷ்யூ, ஷூ. நெக்ஸ்ட்டு ஊ சவுண்டு பார்த்தீங்கன்னா ஊ, மூ, மூன். அதே மாதிரி சூன். இப்போ ஊ மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊ ரெண்டு சவுண்டுமே வந்து வரும். அது உங்களுக்கு வந்து இந்த யூவோட லாங் சவுண்டு பேட்டர்னில் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஇ, ஊ, க்ளூ, கில், லூ, ஊன்ற சவுண்டில் வந்து முடியும். இப்போ ரெண்டு ஓ வருது, இது ஓவோட சவுண்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது யூவோட சவுண்டில் தான் வந்து இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து பேட்டர்னாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது கொஞ்சம் யூக்கு மட்டும் அதிகமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா ரீடிங் டைமில் ஈஸியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப், டூர். ஸோ இதுவும் வந்து ஊ சவுண்டு தான் வரும். ஃப்ரூட், யூஐ காம்பினேஷனில் வரும்போது உங்களுக்கு ஃப்ரூட், ஊ சவுண்டு. யூக்கு மட்டும் நமக்கு வந்து யூ சவுண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஊங்கிற சவுண்டு வந்து லாங் சவுண்டில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்ற லெசனோட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த லாங் சவுண்டு இருக்கு இல்லையா? ஏ, இ, ஐ, ஓ, யூ, அதுக்கப்புறமா ஒய்.
இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து இந்த லாங் சவுண்ட் வந்து என்னென்ன பேட்டர்னில் வரும், அதாவது எந்தெந்த காம்பினேஷன் எழுத்துக்கள் வரும்போது என்ன இந்த லாங் சவுண்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது நிறைய ரீடிங் அப்போ வந்து இப்போ ஏ மட்டும் இருந்துச்சுன்னா தான் ஏ சவுண்டு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த ஏங்கிற சவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மாறும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ரீடிங் கமெண்ட்ஸில் 1 by 1 டைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பார்க்கும்போது புரியும். இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். என்னதான் நமக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சாலும் ஒரு ரீடிங் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். படிக்கணும் அப்படின்னா அது எப்படி படிக்கணுன்ற பேசிக் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.